Dear student, very good morning. Today class Zoology Unit 15 Nervous System அதாவது நரம்பு மண்டலம். இந்த நரம்பு மண்டலமானது எங்கு சார் காணப்படுகிறது என்றால் தலையின் மூளையில் காணப்படுகிறது. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் நரம்பு மண்டலமானது காணப்படுகிறது நம் உடலில். இன்ட்ரடக்ஷன் அறிமுகம். There are characteristic features of a living organism is responding to stimuli. Then the stimulus refers to the change in the environmental conditions that are detected by receptor present in the body. ஒவ்வொரு உயிரினமும் புறத்தூண்டலுக்குரிய எதிர்வினையை வெளிப்படுத்துவது அவற்றின் முக்கியமான பண்பாகும். இங்கு தூண்டல் என குறிப்பிடப்படுவது புற சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றங்களே ஆகும். The relevant change in the activities of organism to a particular stimuli are called a reaction or response. இவைகளை உணர்ந்து கொள்ள உடலில் உணர்வுகள் உறுப்புகளும் உள்ளன. அத்தகைய குறிப்பிட்ட தூண்டல்களின் காரணமாக உயிரினங்கள் வெளிப்படுத்தும் குறிப்பிட்ட பதில் விளைவு துலங்கல் எனப்படும். The living organism show their response to different kind of stimulus like light, heat, cold, sound, smell, taste, touch, pressure, pain or the force of gravity, etc. அவைகள் அனைத்தும் அதாவது உயிருள்ளவை அனைத்தும் கீழ்கண்ட துலங்கலான அல்லது தூண்டல்களான ஒளி, வெப்பம், குளிர், ஒளி, மனம், சுவை, தொடுதல், அழுத்தம், வலி அல்லது புவி ஈர்ப்பு விசையினால் உண்டாகும் அழுத்தம் ஆகியவற்றுக்கு எதிரான துலங்கல்களை வெளிப்படுத்துகின்றன. For example, withdrawal of hand when we touch a hot object or closing the eyes. When flashed with bright light, in this condition heat or the light, it is stimulus to which the body show its response. எடுத்துக்காட்டாக ஒரு சூடான பாத்திரத்தை தொடும்போது நம் கையை உடனடியாக விலக்கிக் கொள்ளுதல் அல்லது பிரகாசமான ஒளி பட்டவுடன் நம் கண்ணிமைகளை மூடிக்கொள்ளுதல் போன்றவை இதில் வெப்பம் அல்லது பிரகாசம் ஒளி என்பது உடலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் தூண்டல்கள் ஆகும். The sun receiving stimulates the body responds a manner that is most appropriate for its survival and function. எனவே உடலானது பொருத்தமாக பெறப்படும் தூண்டலுக்குரிய துலங்களை துரிதமாக வெளிப்படுத்துவதால் உடல் தன்னை பாதுகாத்து கொண்டு பணிகளை மேற்கொள்ள உருவாக்குகின்றது. The next, provide the correct response to the stimulus. It is necessary that all the organs work together in a proper coordinate. This working together the various organs in systematic, controlled and efficient way to this produce proper response to various stimuli is called coordination. ஒவ்வொரு தூண்டலுக்குரிய பொருத்தமான துலங்களை வெளிப்படுத்துவதற்கு உடலின் அனைத்து உறுப்புகளும் முறையாக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியமாகும். வெவ்வேறு விதமான தூண்டலுக்குரிய பொருத்தமான துலங்களை வெளிப்படுத்த பல்வேறு உறுப்புகளும் முறையாக வரிசை கிரகமாக சிறப்பாக செயல்படுவது அவசியம். இவ்வாறு செயல்படுவதை ஒருங்கிணைவு என்கிறோம், அதாவது கோஆர்டினேஷன். Then in animals including human, the
coordinations between the various cells and organ is essential for the divide actives to maintain a physiological balance called homeostasis. அதாவது மனிதன் உட்பட்ட அனைத்து விலங்கினங்களிலும் அதன் உயிர் செயலியல் செயல்பாடுகளான தன்னிலை கோத்தல் என்பதை பராமரித்து அனைத்து செல்களும் உறுப்புகளும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவதல் அவசியமாகும். நெக்ஸ்ட், நர்வஸ் சிஸ்டம் நரம்பு மண்டலம். நர்வஸ் சிஸ்டம் இஸ் மேட் அப் ஆஃப் நர்வஸ் திசு. அதாவது நரம்பு மண்டலம் என்பது நரம்பு திசுக்களால் ஆனது. இட் இஸ் formed of 3 distinct components, namely the first one is neuron, second one is neuroglia and last one is nervous fiber. இவை 3 வகையான உட்கூறுகளை கொண்டுள்ளது. அவை நியூரான், நியூரோக்ளியாக்கள் மற்றும் நரம்பு நாரிழைகள். The first one is neuron or nervous cells. Neuron or nervous cells. A neuron or nervous cells is the structural and functional unit of the nervous system. நியூரான்கள் அல்லது நரம்பு செல்கள். நியூரான்கள் அல்லது நரம்பு செல்கள் என்பவை நரம்பு மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல் ரீதியான அடிப்படை அலகுகள் ஆகும். It is the longest cells of the human body with a length of over 100 micrometers. மனித உடலின் மிக நீளமான செல் நரம்பு செல்லாகும். இவை சுமார் 100 மைக்ரோமீட்டர் வரை நீளமுடையவை. These cells are highly specialized to detect, receive and transmit different kind of stimuli. இவை பல்வேறு விதமான தூண்டல்களை அறிவதற்கும் உணரவும் கடத்துவதற்கும் ஏற்ப சில திறன்களை கொண்டவை. The information is conducted through the neuron in the form of electrical impulse from the one part of the body to another. நரம்பு செல்களில் தகவல்கள் உடலின் ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு மின் தூண்டல்களாக கடத்தப்படுகிறது. Then second one is neuroglia. The neuroglia are also called as glial cells. நியூரோக்ளியா என்பவை கிளியல் செல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. There are non-exciting supporting cells of the nervous system. They do not initiate or conduct nervous impulse. இவை நரம்பு மண்டலத்தின் ஒருவித துணை செல்களாக செயல்படுகின்றன. இவை நியூரான்கள் போன்று நரம்பு தூண்டல்களின் உருவாக்கத்திலோ அல்லது கடத்தப்படுவதிலோ ஈடுபடுவது இல்லை. The last topic, nervous fibers, நரம்பு நாரிழைகள். There are nervous fibers are the long slender process of neuron. நியூரான்களின் மிக நீளமான ஒரு மெல்லிய செயல்படும் பகுதி தான் நரம்பு நாரிழைகள் என்று அழைக்கப்படுகிறது. The number of nervous fiber are bundled up together to form of nerves. பல நரம்பு நாரிழைகள் ஒன்றிணைந்து கற்றையாக மாறி நரம்புகளாக செயல்படுகின்றன. The structure of neuron, நியூரான்களின் அமைப்பு. A neuron typically consists of the 3 basic namely is called neurons. First one is cytosol, second one is dendron, then last one is axon. நியூரான்கள் என்பது கீழ்காணும் 3 பகுதிகளாக கொண்டது. அவை முதலில் சைட்டோன், 2 டென்ட்ரான், 3 ஆக்சான். The first one is cyton. Cyton means cell body. The cyton is also called cell body or perichorion. சைட்டன் என்பது ஒருவித செல் உடலம் அல்லது பெரிகாரியன் என்றும் அழைக்கப்படும்.
It has a central nucleus with upturned cytoplasm called neuroplasm. இதன் மைய உட்கருவில் சைட்டோபிளாசம் நிறைந்துள்ள பகுதி காணப்படுகிறது. அவை நியூரோபிளாசம் என்றும் அழைக்கப்படுகிறது. The cytoplasm has large granular body called nasal granulus and the other cells organelles like mitochondria, ribosome, lysosome and endoplasmic reticulum. இதனால் அளவில் பெரிய துகள்கள் நிரம்பியுள்ளன. இத்துகள்கள் நெசில் துகள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் இவை செல் நுண்ணுறுப்புகளான மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம்கள், லைசோசோம்கள் மற்றும் எண்டோபிளாசா வலைப்பின்னல் ஆகியவை சைட்டோபிளாசத்தில் காணப்படுகிறது. The neuron do not have abilities to divided. Several neurofibrils are present in the cytoplasm that help in transmission of nervous impulse to and the form the cell body. நியூரான்கள் பகுப்படையும் தன்மையற்றவை. சைட்டோபிளாசத்தில் உள்ள பல நுண் இழைகள் காணப்படுகிறது. இவை செல் உடலத்தின் வழியாக நரம்பு தூண்டல்களை முன்னும் பின்னும் கடத்துவதற்கு உதவுகின்றன. டென்ட்ரைட் or dendron. There are the numerous branched cytoplasmic processes that project from the surface of the cell body. செல் உடலத்தின் வெளிப்புறமாக பல்வேறு கிளைத்த பகுதிகள் காணப்படுகின்றன. இவை டென்ட்ரான்கள் ஆகும். The contact nervous impulse towards the cyton, the branched projection increase the surface area for receiving the signal from other nervous cells. இவை நரம்பு தூண்டல்களை சைட்டானை நோக்கி கடத்துகின்றன. பிற நரம்பு செல்களில் இருந்து பெறப்படும் சமிக்கைகளை உள்வாங்கிக் கொள்ளும் பரப்பினை அதிகமாக்குகின்றன. ஆக்சான். The axon is a single elongated slender projection. ஆக்சான் என்பது ஒருவித தனித்த நீளமான ஒரு மெல்லிய அமைப்பு கொண்டது. The end of axon terminates as the fine branches which terminated into knob like swelling called synaptic nerve. ஆக்சனின் முடிவு பகுதி ஒரு நுண்ணிய கிளைகளாக பிரிந்து ஒரு குமிழ் போன்ற நுண்ணிய கிளைகளாக குமிழ் போன்ற பகுதி காணப்படுகிறது. இப்பகுதி நாம் சினாப்டிக் குமிழ்வு என்று அழைக்கப்படுகிறது. The plasma membrane of axon is called axolemma, while the cytoplasm is called axoplasm. அதாவது ஆக்சனின் பிளாஸ்மா ஜவ்வு ஆக்சோலம்மா என்றும் சைட்டோபிளாசம் ஆக்சோபிளாசம் என்றும் அழைக்கப்படுகிறது. It carries impulse away from the cyton. இவை தூண்டல்களை சைட்டனிலிருந்து எடுத்து செல்கின்றன. The axon may be covered by the protective sheath called myelin sheath. ஆக்சனின் மேற்புறம் ஒரு பாதுகாப்பு உறை காணப்படுகிறது. அவ்வுறை மைலின் உறை எனப்படுகின்றன. Which is the further covered by a layer of Schwann cells called neurolemma. இவற்றின் மேற்புறம் ஸ்வான் செல்களால் ஆன ஒரு உறை பாதுகாக்கப்படுகிறது. இவ்வுறை நியூரோலெம்மா என அழைக்கப்படுகிறது. The myelin sheath break at intervals by depressions called nodes of Ranvier. மைலின் உறை தொடர்ச்சியாக இல்லாமல் குறிப்பிட்ட இடைவெளியுடன் அமைந்திருக்கிறது. இவ்விடைவெளிகள் ரான்வீரின் கணுக்கள் எனப்படுகிறது. The myelin sheath, the region between one nodes is called internode. The myelin sheath acts as insulator and
ensures a rapid transmissions of nervous impulse. இக்கணுக்களுக்கு இடையே உள்ள பகுதி கணு இடை வெளிப்பகுதி என அழைக்கப்படுகிறது. மைலின் உறையானது ஒரு பாதுகாப்பு உறையாக செயல்பட்டு நரம்பு தூண்டல்கள் மிக விரைவாக கடத்தப்பட உதவுகிறது. Synaptic. A junction between synaptic nerve of axon of one neuron and dendron of next neuron is called synaptic junction. ஒரு நியூரானின் சினாப்டிக் குமிழ் பகுதிக்கும் மற்றொரு நியூரானின் டென்ட்ரான் இணைவு பகுதிக்கும் இடையில் உள்ள இடைவெளி பகுதியை தான் நாம் சினாப்டிக் இணைப்பு பகுதி என அழைக்கப்படுகிறது. The information from one neuron can pass to another neuron through this junction with the release of chemicals known as neurotransmitted from the synaptic nerve. ஒரு நியூரானிலிருந்து தகவல்கள் மற்றொரு நியூரானுக்கு கடத்தப்படுவது சினாப்டிக் குமிழ் பகுதியில் வெளிப்படுத்தப்படுகிறது. இவை ஒருவித வேதியியல் பொருட்கள் மூலமாகவே நடைபெறுகிறது. இவ்வேதியியல் பொருட்கள் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அல்லது நரம்புணர்வு கடத்திகள் எனப்படுகின்றன.